ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கதையோட டைட்டில் பார்த்தீங்கன்னா குரங்கும் ஒற்றுமை இல்லாத பூனைகளும். ஓகேங்களா? வாங்க கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பூனைகள் வந்து பல வருஷமாக வந்து வாழ்ந்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த வாழ்ந்துட்டு வரும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பளத்தை வந்து 2 பூனைகளும் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நம்ம சரிசமமாக பிரித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுதுங்க. சரி, சண்டை போட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, இதை யார்கிட்ட போயிட்டு இதை சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது குரங்கு வந்து அங்கே வருது. உடனே அந்த 2 பூனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்பளத்தை எடுத்துகிட்டு குரங்கிட்ட போகுதுங்க. குரங்கிட்ட போயிட்டு சொல்லுதுங்க, குரங்கண்ணா இந்த அப்பளத்தை வந்து நாங்கள் 2 பேரும் சரிசமமாக பிரித்து சாப்பிட்ணும், இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பூனைங்களும் வந்து குரங்கை பார்த்து கேட்குது. அதுக்கு குரங்கு என்ன செஞ்சிச்சான், ஓடியே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தராசு தட்டை எடுத்துகிட்டு வந்துச்சான். தராசு தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அப்பளத்தை வந்து ரெண்டாக உடச்சி ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தட்டினுடைய ஒரு பகுதியும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளத்தினுடைய மறுபாதையும் வச்சு தராசை வந்து தூக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தராசு 2 தட்டில் ஒரு தட்டு வந்து கீழாகவும் இன்னொரு தட்டு வந்து மேலேயும் போச்சான். இதை பார்த்து வந்து 2 பூனையும் வந்து, என்ன குரங்கண்ணா இது வந்து எங்களுக்கு கரெக்டாக அளவு வந்து சரிசமமாகவே இல்லையே, எங்களுக்கு வந்து ஒன்று வந்து அதிகமாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனை 2ங்களும் குரங்கை பார்த்து கேட்டுச்சுங்களாம். அதுக்கு குரங்கு என்ன செய்யுது அப்படின்னா, எந்த தட்டு கீழே, அதாவது வந்து வெயிட்டாக அதிகமாக இருக்கோ, அதாவது கீழே இறங்கி இருக்கோ அந்த தட்டில் இருக்கிற அந்த அப்பள பீஸை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு மறுபடியும் அதிலே வச்சிருச்சான். இப்போ பார்த்தா அப்படின்னா அந்த கடிச்சிட்டு வச்ச அந்த தட்டு வந்து மேலே போயிடுச்சான். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தட்டு வந்து கீழே இறங்கிருச்சான். இதை பார்த்து பூனைங்க, இல்லை 2 பூனைங்களும் வந்து என்ன குரங்கண்ணா இப்படி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு சரிசமமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து 2 பூனைங்க வந்து குரங்கை பார்த்து கேட்டுச்சான். அது குரங்கு என்ன செஞ்சான், மறுபடியும் எந்த தட்டு வந்து கீழே இருக்கோ அந்த தட்டில் இருந்த அப்பள பீஸை வந்து எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு மறுபடியும் வந்து அதிலே வச்சுச்சான். இப்போ என்ன ஆச்சு, அந்த தட்டு வந்து குரங்கை எடுத்து கடிச்சிட்டு வச்ச அந்த தட்டு மேலே போயிடுச்சு, அதுக்கு ஆப்போசிட் தட்டு வந்து கீழே இறங்கிருச்சான். இப்படியே வந்து மாறி மாறி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2 பூனைகளும் யோசிச்சிச்சான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது அப்பள பீஸ் வந்து இருக்க 2 தட்டிலே இருக்கிற அப்பள பீஸ் வந்து ரொம்ப சின்னதாகிட்டே போயிட்டே இருக்கு, இதை விட்டால் எல்லாம் குரங்கே தின்னுபடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 பூனைகளும் தன்னுடைய தவறை வந்து புரிஞ்சுட்டு, இல்லை குரங்கண்ணா இதுக்கப்புறம் வந்து நாங்களே வந்து போய் சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பூனைகளும் வந்து குரங்கை பார்த்து சொல்லுதான். அதுக்கு குரங்கு என்ன பண்ணுது, இல்லை என்னாலலாம் போக முடியாது, இது வரைக்கும் வந்து அதாவது உங்களுக்கு நான் செஞ்ச வேலைக்கு மீதி இருக்கிற இந்த அப்பள பீஸ் வந்து எனக்கு கூலி, இதுதான் கூலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சின்ன சின்ன பீஸையும் வந்து குரங்கே சாப்பிட்டுச்சாங்க. இதுதாங்க, அதாவது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரங்கு வந்து அந்த அப்பளத்தை வந்து ஒரு அப்பளத்தை எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. ஓகே, அதை வந்து 2ஆக பிரித்து சாப்பிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லையா, அதோட முழு பலனும் வந்து பூனையை வந்து அனுபவிச்சுட்டு முடியும். ஆனால் வந்து அது செய்யாமல் குரங்கிட்டு போனதுனால குரங்கு எல்லாமே சாப்பிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பசியோடு வந்து பூனையை வந்து ஐயோன்னு விட்டுருச்சான். ஓகேங்களா? இதாங்க இந்த கதையினுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்கலாம். இதாங்க, அதாவது வந்து லைஃப்பில் வந்து நம்மளும் வந்து விட்டு கொடுத்து வாழ்கிறதுனால பல நஷ்டங்களையும் தவிர்க்கலாம், பல கஷ்டங்களையும் தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து வாழ பழக்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி.